எல்லோரும் மனிதர்களே. ஆனால் ஒருவரைப் போல் மற்றொருவர் இல்லை. எல்லோரும் வேறுபடுகிறார்கள். தலையில் எல்லோருக்கும் கண், காது, மூக்கு, வாய் என்பன இருந்தாலும் முகத்தை பார்த்து ஒவ்வொருவரையும் இனங்காண முடிகிறது. எல்லோரும் காலையில் 8 மணிக்கும், மதியத்தில் 2 மணிக்கும், இரவில் 8 மணிக்கும் சாப்பிட வேண்டும் என்று சொல்ல முடியுமா? சாப்பிட வேண்டிய நேரம் ஆளுக்கால் வேறுபடுகிறது. பாடசாலைக்கு போகும் மாணவர்கள் சாப்பிடுகின்ற நேரம் வேறுபடுகிறது. வேலைக்கு போகின்ற ஆசிரியர் சாப்பிடும் நேரம் வேறுபடுகிறது. ஒரு சாரதி சாப்பிடும் நேரம் வேறுபடுகிறது. நித்திரை செய்கின்ற நேரமும் ஆளுக்கால் வேறுபடுகிறது. நித்திரை செய்ய வேண்டிய நேர அளவும் வேறுபடுகிறது. ஒவ்வொருவரும் வேலைக்கு போக வேண்டிய நேரமும் வேறுபடுகின்றது. ஒவ்வொருவரும் வேலை செய்ய வேண்டிய நேர அளவும் வேறுபடுகிறது. மானிடர் வாழும் உலகில் எல்லாவற்றிலும் வேறுபாடு, எங்கும் வேறுபாடு, எப்போதும் வேறுபாடு. வேறுபாட்டை நீக்கவே முடியாது. அவ்வாறான இந்த உலகில் பெருமளவுக்கு வேறுபாடில்லாத ஒரு பொதுவான நேரத்தை புள்ளி விவர தகவல்களின் அடிப்படையில் அறிஞர்கள் இல்லை நல்லறிஞர்களான ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். அந்த நேரம்தான் 3 மணியிலிருந்து 5 மணியான காலம், அமைதியான நேரம் என கண்டறிந்திருக்கிறார்கள். இது இந்தியா, இலங்கை ஆகிய நாட்டு மெஞ்ஞானிகளின் நேரம் மட்டுமே ஆகும். இது பெரும்பாலானவர்கள் ஓய்வெடுக்கும் நேரம் என கண்டறிந்திருக்கிறார்கள். அம்மா 5 மணிக்கு சமையல் வேலை தொடங்க வேண்டும். ஆசிரியர் 7 மணிக்கு கற்பிக்கும் வேலை தொடங்க வேண்டும். எழுதுவினைஞர் 9 மணிக்கு தங்கள் சமூக சேவையை தொடங்க வேண்டும். பெரும்பாலானவர்கள் 10 மணிக்கு நித்திரைக்கு போக வேண்டும். 3 மணிக்கு விழித்தெழ வேண்டும். இதுவே மெஞ்ஞானிகளின் மதிப்பீடு. பெரும்பாலானவர்கள் அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை 2 மணித்தியாலங்கள் உலகத்தின் அமைதியான நேரம். மனிதர்கள் வேலை தொடங்கி முடிக்கும் நேரத்தை அவதானித்த காகம், கோழி, குருவிகள் கூட அதிகாலை 5 மணிக்கே தங்கள் வேலையை ஆரம்பிக்கின்றன. அதிகாலை 3 மணிக்கு விழித்திருக்க வேண்டும். 4:30 மணிக்கு அடுத்த நாள் செய்யவிருக்கும் வேலைகளை முதல் நாள் இரவு படுக்கைக்கு போகும்போது திட்டமிட வேண்டும். விழித்தெழுந்து அதிகாலை 3 மணிக்கு அன்று செய்யவிருக்கும் வேலையை ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன். வலியுறுத்தும் தியானம் இதுதான். நான் வலியுறுத்துகின்ற தியானம் இதுதான். 7:30 மணிக்கு கற்பித்தலை ஆரம்பிக்க வேண்டிய ஆசிரியர் பாடநூலை வாசித்து காட்டுவதா அவர் வேலை? மாணவர்களுக்கு அதற்காகவா அவருக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது? 6 மணித்தியாலம் கற்பிக்கின்ற ஆசிரியருக்கு 8 மணித்தியால வேலை சம்பளமே கொடுக்கப்படுகிறது. அதிகாலையில் 2 மணித்தியாலமாவது பாட ஆயத்தம் செய்யாது போய் கற்பிப்பாரானால் அவருடைய மனச்சாட்சி தான் புரிவது நல்லெண்ணம் கொண்ட செயல் என ஏற்றுக்கொள்ளுமா? அந்த 2 மணித்தியாலமே நான் சொல்லும் தியானம். பாட ஆயத்தத்துக்கு மிக பொருத்தமான நேரம் அதிகாலை தான் என்பதை அவர்களே ஏற்றுக்கொள்வார்கள். ஏனெனில் எல்லோரையும் அதிகாலையில் தியானத்தில் ஈடுபடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் அவர்களில் எவரும் பாட ஆயத்தத்துக்கு தடையாக இருக்க மாட்டார்கள். காகம், குருவிகள், கோழிகள் கூட 5 மணிக்கு பின்னர் தான் கத்தும். நல்லெண்ணம் என்பது இதுதான். தியானம் பயிற்சி என்பது இதுதான். இதற்கு பலன் கைமேல் தெரியும். டியூஷன் வாத்தியாருக்கென்றால் பணத்தால் மடி நிறையும். பாடசாலை ஆசிரியருக்கென்றால் சம்பளம் மட்டுமல்ல, மனமும் திருப்தியும் நிறையும். மனச்சாட்சி மகிழ்ச்சி அடையும். எல்லோரும் தியானத்தில் ஈடுபட நம்பிக்கை இல்லாதவர்கள் நன்றாக தூங்குவார்கள். மாணவர்கள் சுய கற்றலுக்கு மிக பொருத்தமான நேரம் அதிகாலை என்பதை எல்லோரும் வலியுறுத்துவதை மாணவர்கள் உணர முடியாதா? மாணவரின் கல்வி நோக்கம் சிந்தனையாற்றலை வளர்ப்பதும் நல்லெண்ணத்தை இனங்காண்பதும் மட்டும்தான் என்பதை உணராத மாணவன் தான் சித்தி இலக்கை அடைவதில் நம்பிக்கை கொள்ள முடியாது. தியானம் என்பது மன திருப்தி என்னும் ஆற்றலை தோற்றுவிக்கும் வழிமுறையாகும். இன்று தன் செயல்களில் ஏற்பட்ட தவறுகளை திருத்தி துன்பம் மீண்டும் வராது இன்பத்தை அடைவதற்கான வழியை கண்டறியும் செயல் தியான முறையாகும். துன்பம் இல்லாவிடில் இன்பம் எதுவென உணர முடியாது. துன்பத்தை விலக்கி இன்பத்தை அடைவதே சக்தி பிறப்பின் இரகசியமாகும். பெருந்துன்பம் பெரும் சக்தி, சிறு துன்பம் சிறிய அளவுதான் சக்தி. டைனோமாவில் நேர்முனையும் எதிர்முனையும் ஒன்று தள்ள மற்றது இழுக்கின்றது. இந்த செயல்முறைதான் மின்சார உற்பத்தி.
மின் குமிழ் ஒளிருதென்றால் அதற்கான காரணம் குமிழுக்குள்ளே துன்பமும் இன்பமும் மோதுகின்றன என்பதுதான் உண்மை. குமிழ் தொடர்ந்து ஒளிர்கிறது என நினைக்கின்றோம். உண்மை அதுவல்ல, விட்டு விட்டு ஒளிர்கிறது. ஏசி கரண்ட், ஆட்டோமேட்டிக் கரண்ட் என்று சொல்லுவது அதுதான். நேர்முனையும் எதிர்முனையும் டைனமோவுக்குள் மோதுவதால் மின்குமிழுக்குள்ளே இன்பமும் துன்பமும் மோதுகின்றன. இன்பத்தில் சக்தி இழப்புண்டு, துன்பத்தில் சக்தி இழப்பன்று இல்லை. சக்தி பெருக்கம் உண்டு. தியானத்தின் போது அன்று நிகழ்ந்த துன்பத்தை நினைக்கின்றோம். ஆனால் எப்போதும் கடந்த துன்பத்தை நினைத்து கவலை கொள்வதில்லை. துன்பத்துக்கான காரணத்தை சிந்தித்து அறிந்து கொண்டால் அதனை மீண்டும் வராது மனதில் அகற்றிவிட வேண்டும். தியானம் மனிதனுக்கு சக்தியை கொடுக்கிறது. சக்தி மனிதனை வாழவும் வைக்கிறது, சாகவும் வைக்கிறது. டைனமோவை சுற்றினால் கரண்ட் வருகின்றது. டைனமோவுக்கு கரண்டை கொடுத்தால் டைனமோ சுத்துகின்றது. டைனமோ சுத்துகின்றது என்றால் நேர்முனையும் எதிர்முனையும் மோதுகின்றன என்பது கருத்தாகும். இடிக்க வேண்டிய வீட்டையும் சுவர்களையும் கல்லுகளையும் உடைக்கும் மின்பொறி அதனே செய்கின்றது. அதிரர்களை அழிக்க தெய்வம் போல வாழ்ந்து மடிந்த காளி என்னும் மனித சக்தி பயன்படுகிறது. நல்லவர்களை வாழ வைக்க தியானம் என்னும் மனித சக்தி பயன்படுகிறது என்று முத்தியா சுவாமிகள் சொல்லுவார். இதையெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், சிந்தித்து உண்மையை உணர வேண்டும். மூட நம்பிக்கையை விலக்க வேண்டும். உண்மையை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு கடவுளின் சக்தி என்னும் உண்மையை புரிந்து கொள்ள சொன்ன உபகதைகளையும் புராண கதைகளையும் அறிஞர்கள் எழுதி வைத்துள்ளார்கள். புராண கதைகளில் வரலாறுகளும் உள்ளன. வரலாறுகள் பொய்யாக எழுதப்படக்கூடாது. அறிவும் அனுபவமும் இவற்றில் எது உண்மை எது மூட நம்பிக்கை என பிரித்தறிய உதவ வேண்டும் என்று முனிவர் சொல்லுவார். இவற்றில் உண்மை எதுவென்றால், பிரபஞ்சத்தை முழுமையாக இயக்கும் சக்தி ஒன்றுள்ளது. அது அழிக்க வேண்டியதை அழிக்கும், இருக்க வேண்டியதை மட்டும் வைக்கும். ரெக்டிஃபயரை கொண்டு ஏசி கரண்டை டிசி கரண்டாக மாற்றுவது போல சக்தி என்னும் ஒரு புலம்பில் இருந்து ஏசி கரண்டையும் டிசி கரண்டையும் தோற்றுவிக்க நல்லெண்ணம் என்னும் கருவி பயன்படுகிறது என்பது மட்டுமே முத்தியா சுவாமிகள் கருத்தாகும்.